யார் யார் தோல் மேல கை போடுறீங்க? அப்படி தாங்கி பிடிச்சுக்கணும். தோல் மேல கை போடுறீங்களே நண்பனா? ஏய் சரியா? ஐயோ தொழுந்துகிட்டு இருக்காப்ல. ஹலோ ஐயே ரைட். எந்திரி பாப்பா, கைய விடாம எந்திரி பாப்பா. எம்மதமும் சம்மதம். ரொம்ப வேர்த்து போச்சு பாவம். ஐயா எந்திரியா? எல்லா ஜாமியும் ஏன் ஆளு வந்திருக்கு மாப்பிள்ள? உன்னை பாக்க எல்லா ஜாமியும் கும்பிட்டாச்சு. உன்னை பாக்க ஆளு வந்திருக்கியா? அப்பா என்ன சாக்கிட்ட கழிட்டு இருக்காப்ல? யாரையா நீங்க முதல்ல? தோல் மேல கை போட்டீங்களே, தோல் கொடுப்பான் தோழன். நீங்க தோழனா? என்ன? ஹலோ தம்பி சவுண்ட் வையா, அதுல சவுண்ட் வையா. கோயில ஆப் பண்ண சொல்லி அத ஒரு பாட்டு கொஞ்ச நேரம் இவ்வளவு நேரம் அவர் உங்க பாட்டை கேட்டார்ல, இப்ப அவர் பாட்டை நீங்க கேளுங்கடி. என்னையா? ஐயா என்ன உள்ள விட்டுருக்கேன்? விட்டுக்க. யாரு வேணும்னா விட்டதை எடுக்கணும், விட்டதை பிடிக்கணும். புடிச்சுக்க புடிச்சுக்க. யாரு வேணும்னா உள்ள வழி விடு. அமைதி அமைதி. கூட்டம் ஓவரா இருக்கு. விட்டதை பிடிக்கணும் அப்படின்னா நீங்க தடுக்காம தான் கொடுத்துருப்பேன். அவன் வந்து டீ கப்புக்கு தான். ஏன் தடுத்தீங்க? இல்லை ஒன்றும் இல்லை அண்ணே, எதிர்த்து பார்க்க படுத்துருக்காப்லப்பா. சரி சொல்லியா? எனக்கு சொந்தமானது உங்களுக்கு போயிருக்கு. எனக்கு சொந்தமானது பழையிருச்சு. ஆமா, அதை மாற்ற முடியாது. இந்த மாதிரி அதை மாற்ற முடியாது. டீ கப்புக்கு சரி சரி சொல்லியா? என்ன சொல்ல சொல்ற? என்னது உள்ள போயிருக்கு? அங்க போனதை பிடிக்கணும், விட்டதை பிடிக்கணும். கடுப்பாயிருவேன். என்ன கடுப்பாக? ஒன்று உள்ள போச்சுன்னா நீ பாட்டு போக வேண்டியது. என்ன 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 பேர் கூப்பிட்டேன்? இங்க வாயா, இங்க வாயா, எதுக்குள்ள போச்சுன்னு கேளியா? என்ன அடிவாரு சொல்லியிருக்க? அதுவே லோக்கடை வெளியே வந்துருது. ஏய் ஏய் நம்பர் 7 அவர்கிட்ட போய் கேளு. சந்தோஷம் சந்தோஷம். நாங்களா பிடிச்சது ரொம்ப தொலைது இல்லை. வைத்தறிச்ச கொடுமையா இருக்கு. நீங்க போயிடுச்சுங்க போ தொலை வேண்டியதானே. ஏய் நம்பர் 7 நம்பர் 7 இங்க வாங்க. நீங்க உள்ள போனா திருப்பி எடுக்கணும்ல. என்னமோ பெரிய பாவா அது எடுக்கலாம். தாமதமாகும். போனா தானே வர்றதுக்கு. அப்படி எல்லாம் ஒரு தாமதம்லாம் ஆகாது. இல்லங்க, நீங்க சீக்கிரம் எடுத்துருவீங்க. நான் எப்பவுமே தாமதப்படுத்த எனக்கு பழக்கம். அப்படி அங்கேயே வச்சுட்டு வா. உனக்கு யாரையா சொன்னது? என்ன பேசுறேன்? சங்கமே சொல்லுவியா? சங்கமே சொல்லுதா? ஏய் பொம்பளை ஆள்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி உனக்கு தெரியுவியா? போயிடுச்சு, சந்தோஷப்பட்டுக்க. சரி அதுவா வந்துடும். சொல்லுங்க தகுந்த நேரத்தில் வரணும்ல. வந்துடும். நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ. வந்துரு போயா. சும்மா என்னை போட்டு ஓத்துரு. உள்ள விட்டுருக்கேன், அதை எடுக்கணும். உள்ள விட்டு இல்லையா? ஆமாயா, சந்தோஷப்பட்டு போயா. சந்தோஷம் போன விட முடியல. வேலை பண்ணிருக்கேன். தப்பு. முறையா விட்டுரு. ஆமாங்கய்யா, முறையோட இல்ல ஒன்னு விட்டு போயிடும். மானு தப்பிச்சு ஓடிடும். முறையா விடு, இல்ல ஒன்ன விட்டு மானு தப்பிச்சிடும். ஆமா முறையோட விடுவா. ஆமாயா, சோப்பு முறையா? முறை இல்ல. நான் ஷாம்புலாம் போட்டு பார்த்தேன்.
முறை முறை இல்ல நான் சொல்ற முறை. என்னதான் உன் பிரச்சனை? எனக்கு சொந்தமான மான் குட்டி உள்ள இருக்கு. எங்க? ஒன்னதுக்குள்ள மானா? ஆமா. இவ்வளவு நேரம் அங்கதான் ஒரு நாக்குட்டி கூட வரல. நான் தான் விட்டேன். அப்ப நான் விட்டது உனக்கு சொன்ன இல்லாம வந்திருக்க. நான் விட்டேன். ஏன் எல்லா விட்டுக்கும் நம்பர் 7 இங்க வாங்க. என்னன்னு கேளுங்க. வர பெரிய மனுஷன். சரி உங்களுக்கு தேடி வந்திருக்கேன் மச்சான். உள்ள விட்டுருக்கேன். வீரத்தவன் நம்பர் 7. நம்பர் 7 நீங்க கரெக்டா கூப்பிடுறது. 7 அப்ப பெரிய இல்ல. நம்பர் 7. சரி உன் பேர் என்ன? கந்தவரே. கந்தவரே. இளந்தவடையா? கந்தவரையா? கந்தை. கந்தை கந்தை. கந்தனா? சரி. அப்பா சடையை. அப்பா. அப்பா அப்பா சடையா? ஏய் சடையா? யாரு? சடையாண்டி. எங்க அப்பா. நான் இப்ப உங்க அப்பா கேட்கவே இல்லை. ஆமா. நீ ஏன் அந்தால போடு? நீ என் பேரை கேட்டு சொல்லணும் எங்க அப்பாவை. என்ன தெரியலன்ட்ட. சரி. எங்க தச்ச? அது பூதி. நல்லா இருக்கியா? அது பூதி, அது பூதி. பாவம் என் மனைவி செத்து விட்டது. நல்லா இருக்கியா? ஒப்பாரு. சடையாண்டி. அம்மா சடை. என்ன வாயா? அப்படியே காரியத்தோட இருக்கேன். உங்க அம்மா. அம்மா சடைச்சி. சடைச்சி. அம்மாக்கு சடைச்சி அப்பாவுக்கு வடைக்கணும்ல. சரி. அண்ணன் கணவேடு. அண்ணன் கணவேடு. சொந்த ஊர் இது? வெள்ளிமலை. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே என்ன தெரியுமா வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த கையை பிடிச்சிருச்சு. ஆமா. இந்த வெள்ளிமலை கேட்டா? ஆமா. அடங்க என்னையா சடை வேணாம். ஆமாயா. அடங்கோ. உங்க அம்மா சடைச்சுதானே? அம்மா சடைச்சுதானயா? எனக்கு ஒரு நெருங்கி கூட இருக்கியா? அடங்கோ. நீ யாரியா? உன் பேர் என்ன? என்ன சொந்தக்காரன் சொல்ல? உன் பேர் என்ன? உன் பேர் இவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரன் வந்துருக்கு. மாமச்சனையா நீ? உன் பேர் என்ன? அப்ப இவ்வளவு சொந்தக்காரனுக்கு வீரதேவா நமக்கு தெரிஞ்ச வீரத்தவனா? அம்மா சொந்த மச்ச வீரத்தவனா? நீங்க வந்து நம்பிராஜ மயந்தானே? நீயும் நம்பிராஜ மயந்தானே? அடங்கோ. நம்மங்கோதான். சரி. வீரத்தவன் நெருங்கிய சொந்தமா வந்துட்டு கிளவி சத்தது கூட வரலையா? எங்க கிளவி சத்த சொல்லி விட்டீங்களா இல்லையாங்க? கிளவி சத்த சொல்லி விட்டீங்களா? சத்துக்கு சொல்லி விட்டேன். ஏமாப்ல யாருடா? உள்ள பெரியமான புடிச்சீலோ? இல்லையா கிளவி சத்துக்கு நீ வரலையே. கலை மதிட்டு தான் போன்ல சொல்லி விட்டேன். அதான் கடையை கண்டா அதை விட்டு அங்கிட்டு போக மாட்டானே. சரி கிளவி சத்துக்கு தான் வரலையே. அதை கூட மன்னிச்சிருவோம். சரி மாப்ள. மாமன் தான் நீ. ஆமா. என் தங்கச்சி சடங்கு சொல்லி விட்டோமா? வந்து சடங்கு யார்கிட்ட சொல்லிட்டியா? இங்கே சொன்னீங்க. யார் சொல்லி? அதை ஸ்ரீராமன் ஒருத்தர் இருக்கேன் அவன்கிட்ட சொல்லி விட்டேன். எவனே என்கிட்ட வரலையா? சரி நீங்க தானே குடிசாட்டுறீங்க? என்னது குடிசாட்டு முறக்காங்க தானேயா? மாமச்சன் தானையா குடிசாட்டுறோம் இல்லையா? அறிவு வேண்டாம். நீ கூப்பிடவே இல்லையே. அலைய வரலாமா? ஏயா சரி யாருமே வராம அப்ப நான் என்ன செஞ்ச மச்சான்? ஒருத்தருமே வரல மச்சான். நான் தான் குடி என்னையா என் தங்கச்சிக்கு. சரி அது அதுல பெரிய வேடிக்கை அந்த பிள்ளை சடங்காயி 3 வருஷம் ஆச்சு. மாசம் மாசம் சடங்காயி தொலைது. நானும் வேணாம்னு சொல்ல கேட்கவே மாட்டேங்குது. 3 வருஷத்துக்கு 12 குடிசை. சரி இப்போ 36 குடிசை கட்டி விட்டேன். இனிமேல் கிடுவாங்க காசு இல்லை என்கிட்ட. கேளு அது கிடு தங்கராசி செத்து போனேன். எவனும் இந்த அளவுக்கு பண்ணல. அடுத்த மாசத்துல இருந்து குடிசை கட்டுற பொறுப்பு நீ ஏத்துக்க. மாப்பிள்ளை இப்ப கூட்டு போயிடுறேன். நான் சொல்றேன் இல்லைன்னா அடுத்த மாசத்துல இருந்து அந்த பிள்ளை சடங்கு ஆகக்கூடாது. அதுக்கு என்ன வழி அதை பாரு. தார் உருண்டை கொண்டு வந்தியா? ஏன் மாப்பிள்ளை நீங்க பார்க்க முடியாதா? பார்த்தேன் லீக் ஆயிட்டே. சரி உன்னால எதுவுமே ஆகாதயா? உன்னால எதுவுமே செய்ய முடியாதா? இல்ல அப்புறம் நீ என்ன செய்வ? நீ இருக்கியா? இரியா தங்கச்சிக்கு செய்ய முடியாது. வேற அங்கேயும் விட்டு பார்க்கற விட முடியல. என்ன செய்வ? என்ன பாத்துட்டு இருக்கியா? புரியல என்ன? ஹலோ அவர் வரல நீங்க குடிசை கட்டினீங்க. இப்ப புள்ள பருவத்துக்கு வந்துருச்சு. ஒரு மாப்பிள்ளை வரலைன்னா நான் தான் அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் கூட்டிட்டு போ. சரி இப்போது போதும் போயா.
கேட்ட உள்ள போன எங்க இடம் இது ஓ இடம் என் மச்சான் வீடு. நான் எங்க போனோம்ல என் மச்சான் நெஞ்ச நக்கிவிட்டேன் விடு நெஞ்ச நக்கிவிட்டேன் ஈரமாய் போச்சு இவ்வளோ உரிமைன்னு சொல்லுமா பேசல அதான் தானா காஞ்சிருங்க யார் இருந்தா என்ன மாப்பிள்ள என் கண்ணு தெரியுமா தெரியாதா ஐயா குருட்டு தினமா ஓன் ஜாய் இருக்குன்னா ஓன் தங்கச்சி அப்படி சொல்லு இது யாரு யார் இருந்ததா ஒன்னண்டி கூப்பிடுவா அப்படியே அவங்களதான் பார்க்கணுமா செல்லம் ஏ செல்லம் 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 எங்க இருக்கா அப்படின்னு தெரியல உனக்கு நான் தான் செல்லம் தங்கச்சியை போட்டு குத்திக்கிட்டு இருக்க மூதேவி ஐயா போச்சு அவ்வளவுதான் முடிச்சு அம்மா ஒரு சம்ப தண்ணி கொடுங்க நீச்சல் தண்ணி இருந்தா கொடுங்க தங்கச்சி குத்துற இல்ல இங்க குத்தும் போது நல்லா குத்துனே உன்கிட்ட வந்தானே நின்றுச்சேன் தோழி கொண்டையால தான் கோச்சுக்கிட்டு போறாங்கண்ணா நீ பண்ற சேட்டைக்கு அளவே இல்ல தாங்க முடியல முத்துங்கள் நான் காட்டவா சிங்கார முத்தங்கள் நான் சின்னவா இப்பதான் சொல்றேன் தங்கச்சி குத்தாத நீ என்ன சொன்னாலும் வண்டி பத்தா ஜெல் படுக்குச்சு அதுக்குள்ள சாவி அப்படிங்கிட்டியா ரெடியாச்சு பத்தியா அம்மா உன்னை எதுக்கு அழைத்தது பொறுமா பொறுமா கொஞ்சம் புளியட்டேன் ஜோகத்தை ஜோகத்தை புளியட்டுமா இங்கிட்டு வா பிள்ளைய கட்டி கொடுக்க போறேன் அந்த வருத்தம் இருக்குமா இல்லையா ஏமா அப்ப என்னமோ திங்கிரி என்ன எதிர்கழிச்ச தெரியுமா பாத்துக்கிட்ட பிச்சு போயிடும் அம்மா அதோ அந்த எங்க நடக்காத நீ செய்யறத பார்க்கவும் மாட்டேன் அந்த பையன் வாழ் தெளிவா தாரப்பலையா வாழ் தெளிவா தாப்படியா எவ்வளவோ சொல்லிட்டேன் கேட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன்
கையை கட்டிக்கிட்டே நிக்கணும். அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் என்னாலும். அண்ணா என்ன காரணம் கூப்பிட்டீங்க? மான தேடி வந்தாரா? பாத்தீங்களா மானே? நீங்க பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? போயிடுவோம். நான் பார்க்கல. வந்துங்க போயிடுவோம். ஏய் எங்கடா கூட்டிட்டு போற அந்த அளவு விட்டு அம்மா அப்படி போக கூடாது. சரி. எடுத்தோம் கவுத்தோம் என்ற முடிவு வரக்கூடாது. முறையான பதிலை சொல்லிவிட்டு குறிப்புக்கு வரணும். இல்ல தம்பி அவங்க அவங்க கம்பு கூடி வீச்சை தாங்க முடியலையா உங்களுக்கு கையை தூக்குறீங்க. சொல்லிருக்கேன் முறையான பதிலை சொல்லிவிட்டு சீக்கிரம் வந்து சேர். அட ஒரு ஐயோ ஐயோ